ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம நார்மலாக போடுற வீடியோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னொருத்தவங்க போட்ட வீடியோவை ரீகேப் பண்ணி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், இது யார் மனசையும் கஷ்டப்படுத்தவோ ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை. புதுசாக ஏதாவது ரெசிபியை பார்த்து பண்ணுறோன்னா அது கரெக்டாக வந்துட்டால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது ஒழுங்காக வரலனா அதுக்கு போட்ட எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிடும், கூடவே காசும் வேஸ்ட் ஆகிடும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஓவன், பிளெண்டர், பட்டர் ஷீட், பட்டர் எதுவும் இல்லாமல் கேக் ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம கேக் ரெசிபியை பண்ணிவிட்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு சேனலில் பிளெண்டர், பட்டர் ஷீட், ஓவன் எதுவும் இல்லாமல் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி ரீகேப் பண்ண போகிறோம். அவங்க சொல்லியிருந்த மாதிரி 2 முட்டை எடுத்துக்கலாம். முட்டையோட மஞ்சக்கருவை ரிமூவ் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். அவங்க பட்டருக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ண சொன்னாங்க. சன்ஃப்ளவர் ஆயில் 50 கிராம் அளவு சேர்த்துடலாம். முட்டையும் எண்ணெயும் சேர்த்துட்டு 20 நிமிஷத்துக்கு ஒரு விஸ்க் வச்சு பிளெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு முட்டையை கைவிடாமல் பிளெண்ட் பண்ணிக்கலாம். விஸ்க்குக்கு பதிலாக ஸ்பூன் இருந்தாலும் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட விஸ்கே இருக்குது, அதனால் நான் விஸ்க் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு ஒரே டைரெக்ஷன்லேயே கைவிடாமல் முட்டையை பீட் பண்ணால் மேலே ஒரு இமேஜ் ஷோ பண்ணுறேன், இந்தளவுக்கு வந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே முட்டையோட கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகி முட்டையிலேருந்து நுர வர ஆரம்பிச்சிது. ஒரே ஆளாக 25 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக இதை பீட் பண்ணி முடிக்க முடியாது. நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப்போட 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆளுன்னு மாற்றி மாற்றி பீட் பண்ணோம். ஒரே ஆள் 25 நிமிஷத்துக்கு கண்டினியூவாக பீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரே ஆள் 10 நிமிஷம் வரைக்கும் மேக்ஸிமம் பீட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்ப் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்கோட கலரே இன்னும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. குக்கிங் சேனல் வச்சுருக்கவங்க யாராவது நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரெசிபி அப்லோட் பண்ணாலும் டேஸ்ட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் குறிப்புகளையும் அளவுகளையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இது போல் அன்யூஷுவல் ஃபுட்லாம் போடுறீங்கன்னா முக்கியமாக டைமை கரெக்டாக மென்ஷன் பண்ணி போடுங்க. நான் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரமே ஆகிடுச்சு. அவங்க காட்டின வீடியோக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் டைமிங் கரெக்டாக இருக்காது இல்லையா? அதனால் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிளெண்ட் பண்ணால் இது போல் வந்துடும் நினச்சி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். 1 hour ஆகிடுச்சு, பட் அந்த ஸ்ட்ரக்சர் வரவே இல்லை. சரி, ஓகே, இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, எவ்வளோ நேரத்தில் தான் இது கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்கு வரும்னு பார்க்குறதுக்கு திரும்பவும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் கைவிடாமல் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திரும்பவும் சொல்கிறேன், குக்கிங் சேனல் வச்சுருக்கவங்க எந்த டைமிங்கில் எவ்வளோ நேரத்தில் அது கரெக்டாக வருதோ அந்த டைமிங்கை அப்படியே சொல்லுங்கள், ஒன்றுமே தப்பில்லை. ஒரு லெவலுக்கு மேலே நான் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேனோன்னு எனக்குள்ளே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பட் இது கூட நான் எக்ஸ்ட்ரா திங் எதுவுமே சேர்க்கலை, முட்டையும் ஆயில் மட்டும்தான் பீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானுமே 2 முட்டை 50 கிராம் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். இத்தனைக்கும் நான் கடையில் போயிட்டு 50 கிராம் பேக்கெட் தனியாக வாங்கி யூஸ் பண்ணேன். மெஷர்மெண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. எத்தனை பேருக்கு இதே போல் கேக் ரெசிபி பண்ணி கரெக்டாக வந்திருக்கு, இல்லை எத்தனை பேருக்கு சுத்தமாக வரவே இல்லைன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அவங்க காட்டின வீடியோவில் பாதி அளவு கூட வரலை. நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலி மெம்பர்ஸுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே முடியாதரா சாமின்னு பீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. சர்க்கரையை பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், முழுசாகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையோட அளவு 100 கிராம் சொல்லியிருந்தாங்க, அதே நம்ம ஆட் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் பீட் பண்ணதுலேயே சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா தான் லைட்டாக அந்த ஃப்ளஃபி ஆகிற கன்சிஸ்டன்சியே வந்தது. அவங்க வீடியோவில் சொல்லியிருந்தது படி 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளவே சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும் சொல்லியிருந்தாங்க. பட் உண்மை என்னன்னா சர்க்கரை கரையிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலவே ஆகிடுச்சு. பெட்டர் ஆப்ஷனாக பவுடர் சுகரை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்தில் சர்க்கரையை மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதுக்கும் அரை மணி நேரத்துக்கு பீட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கண்டிப்பாக பவுடர் சுகரை யூஸ் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். வெனிலா எசன்ஸ் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான். நீங்கள் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதையே சூஸ் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பீட் பண்ணிவிட்டு நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒருத்தவங்க பண்ணுற சின்ன மிஸ்டேக்னால இன்னொருத்தவங்களோட நேரமும் உழைப்பும் ரொம்பவே வேஸ்ட் ஆகுது. பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2.5 மணி நேரம் ஆகுது.
இதுக்கு மேலே உண்மையாகவே முடியாதுன்னு மாவு சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. அவங்க சொன்னது போலவே 2 முட்டைக்கு 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவை ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், ஒரு ஸ்பூனால் ஒரு ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. மாவை ஃபஸ்ட்டே ஜலிச்சு எடுத்துருங்க, அப்போ தான் கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூனாக சேர்த்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வீடியோவை ஃபாஸ்ட் மோடில் வச்சுருக்கேன், அதனால உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடாக தெரியுது. ரொம்பவே ஸ்லோவாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணணும். மாவு மொத்தத்தையும் சேர்க்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வருமா வராதான்னு தெரியாது. அந்த வீடியோவில் சொன்ன டிப்லையே எனக்கு இந்த டிப் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்பூனை சேர்த்து பண்ணும்போது அதோட திக்னஸும் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக நமக்கு தெரியும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். பேக்கிங் பவுடரோட மெஷர்மெண்ட் எனக்கு தெரியல, 1/2 ஸ்பூன் சேர்க்க சொல்லியிருந்தாங்க, நம்மளும் 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி முடித்ததும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது, செஃப் இல்லை பேக்கர்ஸ் யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கரெக்டானு சொல்லுங்கள். பால் கண்டிப்பாக ஆட் பண்ணணுமா, அதுவும் இந்த மிடில் ஸ்டேஜில் தான் பால் ஆட் பண்ணணுமான்னு சொல்லுங்கள். மைதா, பால், பேக்கிங் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவோட திக்னஸ் 1 ரிபன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், மாவு ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் 1 ரிபன் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இந்த கேக் பேஸை ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். அடுத்து அவங்க சொன்ன டிப் என்னென்னா, பட்டர் ஷீட் தேவையில்லை. கேக் ஒட்டாமல் வர்றதுக்கு கேக் ட்ரே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணணும். மைதாவை 1 ஸ்பூன் அளவு தூவிட்டு கை வச்சு தட்டினீங்கன்னா எல்லா ஓரங்கள்லேயும் ஈவனாக மைதா ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், கை வச்சு தட்ட எல்லா ஓரங்கள்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் தனியாக வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க மைதாவை வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம கேக் பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம அவங்க சொல்லியிருந்த ப்ராசஸில் அடுத்ததான் ஓவன் யூஸ் பண்ண போகிறதில்ல, கடாயில் தான் நம்ம கேக் பேக் பண்ண போகிறோம். வானல் இல்லை குக்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பேட்டரை ஃபுல்லாக சேர்த்துட்டு லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கை வச்சு தட்டி விடணும். நம்ம ஆல்ரெடி பேனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை அதுக்குள்ளே வச்சிடலாம். கேக் பேட்டருக்கு கீழே வைக்க ஒரு ஸ்டாண்டு இல்லை கப்போட மூடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடியை எதுக்காக வைக்கிறோன்னா, கேக் அடியில் மட்டும் அடிப்பிடிக்காம ஈவனாக வெந்து வர்றதுக்காக வைக்கிறோம். கேக் பேட்டருக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி 30 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். 30 நிமிஷம் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கேக் சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு சொல்ல எனக்கும் ஆசை தான். பட் ரியாலிட்டி என்னென்னா, கேக்கை பீட் பண்ணதை விட வேக வைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. என்னோட மைண்ட் செட்டில் இருக்க ஒரே கொஷின் என்னென்னா, உண்மையாகவே கேக் வேக வைக்க 1/2 மணி நேரம் போதுமா? இந்த கொஷினுக்கு யாருக்காவது கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையை சொல்லணும்னா கேக் வெந்து வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு. டைம் ஆனாலும் கரெக்டாக வந்துடும்ட்டு நான் வீடியோ எடுக்காமலே கேக் வேக வச்சேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமும் 1 சைடு மட்டும்தான் கேக் ஒழுங்காக வெந்திருந்தது. திருப்பி போட்டு நான் 1/2 மணி நேரத்துக்கு வேக வச்சேன். அப்போ தான் டபுள் சைடுமே என் கேக் வெந்து வந்தது. ஒரு வழியாக கேக்கை பேக் பண்ணி எடுத்தாச்சு. கேக் ஃபுல்லாக ஆறுனதும் கத்தி வச்சு சைடு ஓரங்களை எடுத்து விட்டா கேக் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுன்னு சொல்லியிருந்தாங்க. சேம் திங் நானும் ஃபாலோ பண்ணேன். பட் ரிசல்ட் என்னன்னு நீங்களே பாருங்கள். அடியில் நல்லா ஒட்டிக்கிச்சு. வெளியே எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கத்தி வச்சு கை வச்சு எதேதோ பண்ணி இதை வெளியே எடுத்தோம். ரொம்ப நேரம் கஷ்டத்துக்கு அப்புறம் அப்பாடான்னு ஒரு வழியாக இதை வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அடியில் டைட்டாக பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அப்புறம் கேக் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பிளெண்ட் பண்ணுறது பேக் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியான ஒர்க்காக தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க வீடியோவில் காட்டின மாதிரி ரொம்ப ஸ்பான்ச்சியாக இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குது. கேக் ரெடி பண்ணுறதுக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் 4:30க்கு தான் இதை பேக் பண்ணி வெளியவே எடுத்தேன். வீட்டில் கேக் ட்ரை பண்ணி பார்த்தவங்க நீங்களும் இதே அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி சாப்பிட்டாதான் இதுக்கு போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணும்போது ரியலி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரொம்பவே ஸ்பான்ச்சியாக கடையில் வாங்குற கேக் போலவே கட்டாச்சு. கேக்கை வாயில் வச்சதும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு இருந்தது. இப்படிலாம் என்னால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. சாப்பிட்ற வரையும் ஓகே தான், சாப்பிட்டு முழுங்கும் போது தான் தொண்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ணெயோட தன்மை ஃபுல்லாக த்ரோட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியே இருந்தது. உண்மையை சொல்லணும்னா இந்த கேக் பண்ணி ஒரு நாளே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. டைம் வேஸ்ட் ஆனது மட்டும் இல்லை, முட்டை, மைதா, சர்க்கரை எல்லாமே வேஸ்ட்டு. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், கரெக்டாக வந்தால் மட்டும் வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கள். என்னோட ஒர்க்கே வீடியோ போடுறது தான் எனக்கே இவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகுதுன்னா, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அவங்களோட குழந்தையோட பர்த்டேக்காக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு வீடியோ போடுங்க. எந்த ஒரு ரெசிபி பண்ணாலுமே அதுக்கு போட வேண்டிய திங்ஸ்லாம் கரெக்டாக போட்டால் தான் அந்த ரெசிபியுமே கரெக்டாக வரும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா 1க்கு 4 வீடியோஸ் பார்த்துட்டு எந்த ரெசிபி கரெக்டாக இருக்கோ அதை பண்ணுங்கள். சின்ன ஒரு ப்ளூபர்ஸ் உங்களுக்காக.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இனிமேல் ரீகேப் அண்ட் ரிவ்யூ வீடியோவே போடலாமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் எந்த ரெசிபி மேலே உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்கோ அந்த ரெசிபியோட லிங்க்கை கமெண்ட்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெசிபியை ரீகேப் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணியும் விடுங்க. இனிமேல் நீங்கள் சொல்ல போகிற ரெசிபியை தான் நான் ரீகேப் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் எந்த ரெசிபியை ரீகேப் பண்ணுறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.